பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்க ஏசப்பா கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலுமாய் ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஜெனிசிஸ் சாப்டர் 12 வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த வாக்குத்தத்தம் உனக்குத்தான். நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் கேட்கலாம், தம்பி என்னையா கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார்? நானே ஒரு கடன்காரனாக இருக்கிறேன், என்னையே அநேக ஜனங்க கேவலமாக பேசுகிறாங்க, நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கு? இல்லைங்க, கர்த்தர் உங்கள் சிறப்பை மாற்ற போகிறாரு. யாருக்கு முன்னாடி நீங்கள் அவமானப்பட்டு நின்றீங்களோ, யாருக்கு முன்னாடி உங்களை நிந்தனமாய் பேசினாங்களோ, யாருக்கு முன்னாடி உங்கள் தலை குனிந்ததோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் படிப்பு ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், உங்கள் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாரு, உங்கள் குடும்ப மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாரு, உங்களுடைய ஜாதி ஜனங்க மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாரு. ஆமென். உங்கள் மூலியமாய்த்தான் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் மூலியமாய்த்தான் கர்த்தர் உங்களுடைய வேலை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் மூலியமாக தான் உங்கள் சொந்த பந்தங்களாம் ஆசீர்வாதமாக இருக்க போகிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? யாருக்கு முன்னாடி நீங்கள் வெக்கப்பட்டு போனாலும் சரி, யாருக்கு முன்னாடி அவமானப்பட்டு இன்னைக்கு ஒரு நீங்கள் தலை கொண்டு வந்து நிற்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த ஜனங்க மத்தியில் நான் உன்னை உயர்த்த போகிறேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்த போகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தை பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவரே, நீ வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறுதவர், இன்னைக்கு என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, என் நிமித்தமாய் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் நிமித்தமாய் என் சொந்த பந்தங்கள் எல்லாமே பாருங்கள், எந்த இடத்துல நீங்கள் தலையை கொண்டு நின்றீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? செபிக்கலாமா? ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த தேவன் தான் இன்னைக்கு உங்களையும் பார்த்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவர் பெரிய வாக்குத்தத்தத்தை மாத்திரம் சொல்லுவது மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். இன்னைக்கு நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பார், உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். நீங்கள் ஜாதிகள் மத்தியில் நீங்கள் ராஜாவாக ராணிகளாக வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையில் அப்பா, நீர் எங்கள் சொன்ன வாக்குத்தத்தை நாங்கள் நம்பி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வாக்குத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. இந்த வாக்குத்தத்தை நம்பி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. எந்த இடத்துல அவமானப்பட்டு எசப்பா நிந்திக்கப்பட்டு நிற்கிறாங்களோ அதே இடத்துல அதே ஜனங்க மத்தியில் கர்த்தாவே அவங்களை உயர்த்தபடியானங்கள் ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய வாக்குத்தத்தம் விசுவாசி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆமென் என்று நிறைவேற்றபடியானங்கள் ஜெபிக்கிறேன். எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் நாம மாற்றமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.